தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. காவல்துறை போன்ற அமைப்பின் விசாரணையின்படி அமலாக்கத்துறை வழக்கு பதியவில்லை என நீதிபதி கருத்து. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் மூலம் சுமார் 1 கோடி பேரின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி ரிப்போர்ட். சென்னையில் 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருப்பதாக தகவல். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 64% மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தகவல். 40 லட்சம் படிவங்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் 25 லட்சம் மட்டுமே வந்துள்ளதாக ரிப்போர்ட். புதுச்சேரி மாவட்டத்தில் தற்போது நடைபெற்ற எஸ்ஐஆர் பணி மூலம் 85,531 பேர் நீக்கம். நீக்கப்பட்ட வாக்காளர்களில் தகுதியாளர்கள் இருந்தால் விண்ணப்பம் 6 பயன்படுத்தி பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என தகவல். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளின் மூலம் 58 லட்சம் பேர் நீக்கம். நீக்கப்பட்டவர்களில் 1,38,000 பேர் போலி வாக்காளர்கள் என தகவல். சென்னை மாநகர் மற்றும் புறநகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை. காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென மழை பெய்ததால் மக்கள் அவதி. தமிழகத்தில் நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர், வாணியம்பாடி மற்றும் திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் பங்கேற்பு. $39 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் அமையவுள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். நாள் ஒன்றுக்கு 400 ஹஜ் புனித பயணிகள் தங்குவதற்கு ஏற்ப வசதிகள் உருவாக்கம். அதிமுக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு. கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் தோல்வியை சந்தித்த நிலையில் தொகுதி மாறுவதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 5 அல்லது 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல். தேர்தலுக்கு முன் நடைபெற உள்ள கூட்டத்தொடர் என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்ட தூண் தர்கா இடத்தில்தான் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வக்ஃபு வாரியம் வாதம். மலை உச்சியில் உள்ள தர்கா பல ஆண்டுகளாக சிக்கந்தர் தர்கா என்று அழைக்கப்படுவதாகவும் தகவல். திருப்பரங்குன்றம் வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய வந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்து வெளியேற்றம். சிஐஎஸ்எஃப் வீரர்களை வைத்து வழக்கறிஞரை வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டதால் பரபரப்பு. குடும்ப நல நீதிமன்றம் உள்ளிட்ட கீழமை நீதிமன்றங்களில் மின்னணு மனு தாக்கல் முறைக்கு எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 98,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.